ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி சின்னதாக ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மஷ்ரூம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது இன்றைக்கி எப்படி சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மஷ்ரூம் மேலே இருக்கிற தோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணனா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு மஷ்ரூமு. இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். இது வந்து இப்படி திருப்பி நம்ம கவுத்து பிடிச்சதுக்கப்புறமா இந்த பின்னாடி பக்கம் இருக்கிற இதில் வந்து நல்லா மெலிசாக ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணி எடுக்கும்போது நமக்கு அப்படியே அந்த தோல் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் இது முதல்லையே தண்ணியில் போடாமல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து தண்ணியில் போட்டால் நமக்கு வந்து மஷ்ரூம் கையில் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் வழுக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம மஷ்ரூம் தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் க்ளீன் பண்ண மஷ்ரூமும் நல்லா நார்மலாக இருக்கிற மஷ்ரூமும் பாருங்கள் எவ்வளோ கலர் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா இது தண்டில் இருந்து கடைசியாக இருக்கிறது கொஞ்சம் பாகம் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பிடிச்ச ஷேப்புக்கு வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே வந்து எல்லா மஷ்ரூமே நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் இருக்கிறதே தேவையில்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இன்னொன்றுத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து அப்படி கத்தி யூஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக முடியும். இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து மஷ்ரூம் நம்ம சாப்பிட்லாம். இது வந்து இன்றைக்கி நான் வந்து பாலக் மஷ்ரூம் பண்ணுறதுக்கு தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் சரி உங்களோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாமேன்னுட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.